ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம சிஷி உச்சா பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு உச்சியா கிளான்ல இட்டாச்சிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் நம்ம சிஷ்வி. உங்களுக்கு நருட்டோவில் எந்த கேரக்டர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிஷி உச்சா பார்த்தீங்கன்னா ஒரு உச்சியா கிளான் மெம்பர் சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி ஒரு பேக் ஸ்டோரில் தான் வந்திருப்பாரு. எதுக்கு இட்டாச்சி ஒரு பேக் ஸ்டோரில் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, இட்டாச்சிக்கு மங்கைங்கன் சர்க்கின் கிடைக்கிறதுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீனியஸ் இட்டாச்சி உச்சியாவோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டராக மாற்றினது சிஷ்வி தான். சொல்ல போனால் இட்டாச்சியோட மாஸ்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிஷ்வி தெரிஞ்ச எல்லாத்தையுமே இட்டாச்சி கற்றுக் கொடுத்துருப்பாரு. ப்ரோ, அந்த அளவுக்கு ஓவர் பாராக சிஷ்வி எப்படி மங்கைங்கன் சர்க்கின் அவைக்கேட் பண்ணாரு தெரியுமா? 7 வயசுல கிணினா இருக்கக்கூடிய சிஷ்வி டீமில் சிஷ்விக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். இந்த டைமிங்கில் தான் தேர்ட் கிராண்ட் நிஞ்சா வார் முடிஞ்சு ஒரு மிஷினுக்காண்டி சிஷ்வி ஒரு டீம்மேட் கூட போயிருப்பாரு. போன இடத்துல இவங்க எனிமிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ எனிமிஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, நம்ம செத்துருவோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சிஷ்வி டீம்மேட் வந்து சிஷ்வி உச்சாவை காப்பாற்றுறாங்க. அந்த இடத்துல சிஷ்வியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நாக்டவுன் ஆகிறாரு. சிஷ்வியால பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியல. பட் உண்மை என்னன்னா, சிஷ்வி நச்சுன்னு அந்த இடத்துல காப்பாற்றிருக்கலாம். பட் அதை அவர் பண்ணல. ஏன்னா அவனுக்கு அவர் ஃப்ரெண்டு மேலே பொறாமல் இருந்துச்சு. இவனை விட அவன் ஃப்ரெண்டு எல்லா இதுலையும் பெட்டராக இருந்தான். தன்னோட ஃப்ரெண்டை தான் சேவ் பண்ண முடியும் தெரிஞ்சும் சேவ் பண்ணாமல் விட்டு ஒரு கில்ட்னால தான் அவனுக்கு மங்கையும் சரிங்க நான் வைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மங்கையும் சரிங்க தான் கோட்டா முடிச்சுக்காமே. அந்த மங்கையும் சரிங்களே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான மங்கையும் சரிங்க தான் இந்த கோட்டா முடிச்சுக்காமே இந்த அல்டிமேட் கென்ஜூட்ஸ்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இட்டாச்சியோட சுக்கியோமியோட பவர்ஃபுல்லான ஒன்று. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இட்டாச்சி சுக்கியோமி யூஸ் பண்ணும்போது அந்த சுக்கியோமி டைமண்ட்ஸ் தான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம இட்டாச்சி கக்காசி மேலே சுக்கியோமி யூஸ் பண்ணும்போது கக்காசி சுக்கியோமி டைமண்ட்ஸ்குள்ள இருந்திருப்பாரு. ஆனால் சுக்கியோமி டைமண்ட்ஸ்ல 3 நாள் போயிடுச்சு, இங்கே வெறும் 3 செகண்ட் தான் ஆயிருன்னு கக்காசி சொல்லியிருப்பாரு. அப்போ இட்டாச்சியோட கென்ஜூட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கென்ஜூட்ஸ் தான் தெரியும். ஆனால் இந்த கோட்டா முடிச்சுக்காமையில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு அவங்க கென்ஜூட்ஸ் தான் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தன்னோட விருப்பம் தான் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. ஆனால் அதை பண்ண வைக்கிறது கோட்டா முடிச்சுக்காமை தான். இந்த கோட்டா முடிச்சுக்காமை வச்சு தான் லீஃப் வில்லேஜுக்கும் உச்சியா கிளான் மெம்பர்ஸுக்கும் ப்ராப்ளத்தை தடுக்கலாம்னு நினைச்சிருப்பார் சிஷ்வி. ஆனால் இந்த குறுக்க இந்த கவசிக்கு வந்த மாதிரி உள்ள புந்த டான்ஸ் எல்லாத்தையும் குழப்பி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டா முடிச்சுக்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டா அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அஷிராமஸ் இருந்தால் டான்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கோட்டா முடிச்சுக்க பிரேக் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பிரேக் பண்ண முடியாது. ஆனால் இந்த கென்ஜூட்ஸுவை டிஃபெண்ட் பண்ண முடியும். எப்படின்னா, சேஜ் மோட் மாஸ்டர் பண்ணவங்களால இந்த கென்ஜூட்ஸுவை சென்ஸ் பண்ண முடியும். எப்படின்னா, சேஜ் மோடில் இருக்கிற ஒருத்தன்ட்டு போய் இந்த கோட்டா முடிச்சுக்காம யூஸ் பண்ணால் வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவன் சேஜ் மோடில் இருக்கும்போது அதிக சக்கரா ஃபார்மில் இருப்பான். அதனால இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருதுன்னு அவனுக்கு முன்கூட்டியே கணிச்சு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவான். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஸோ இனி சிஷி உச்சாருக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி இருக்குன்னு பார்த்துடலாம். சிஷி உச்சாரை பார்த்தீங்கன்னா தாய் ஜுட்ஸு, கென்ஜுட்ஸு, ஷுரிகான், ஃபயர் பால் ஜுட்ஸு இதெல்லாம் அத்துப்படி அசால்ட் மேட்டர்னு மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற மனுஷன். தாய் ஜூட்ஸ் எந்த அளவுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம இட்டாச்சியே பீட் பண்ணுற அளவுக்கு தாய் ஜூட்ஸ் தெரியும். அது கூடவே கென்ஜூட்ஸும் தெரியும். கென்ஜூட்ஸ்னா கென்ஜூட்ஸ் இல்லை, கென்ஜூட்ஸு கத்தி வச்சு சண்டை போடுறது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் மாஸ்டர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் அதிகமாக அறியப்படுற பேர் என்ன, இந்த பாடி ஃபிளிக்கர். ஏன் இவர் எல்லாரும் பாடி ஃபிலிம் கூப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, இவர் எந்த இடத்துல அசால்ட் டெலிபோர்ட் ஆகி போயிடுவார். இப்போ நம்ம ஒபிட்டோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் காமி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெலிபோர்ட் ஆக முடியும். ஆனால் நம்ம சிஷ்விக்கு அப்படி இல்லை. அவர் எந்த இடத்துல போகணும்னு நினைச்சாலும் அசால்ட் டெலிபோர்ட் ஆகி போயிடுவார். இவ்வளோ ஓவர் படாக இருக்கிறதுனாலே ஒரு நேம் பார்த்தீங்கன்னா கொனஹா வில்லேஜ் மட்டும் இல்லை, ஃபைக்ரேட் நேஷனுக்கு தெரியும். அடுத்ததான் நம்ம சிஷி உச்சாவோட நேச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிஷிவாவில் பார்த்தீங்கன்னா லைட்னிங், விண்ட் அண்ட் ஃபயர் இந்த 3 டெக்னிக் ரிலீஸ் பண்ண முடியும். சொல்ல போனால் நார்மலாகவே உச்சியா கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபயர் டெக்னிக்கில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அதை விட பவர்ஃபுல்லாக ஃபயர் பால் சுவிட்ச் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம சிஷ்வி. நம்ம சிஷ்வி மாதிரி யாராலுமே ஃபயர் பெருசாக்க முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஃபயர் பால் சுவிட்ச் தான் நம்ம சிஷி உச்சாவோடது. ஸோ ஃபைனலாக நம்ம சிஷி உச்சாவோட சுசானாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஷி உச்சாவோட சுசானா பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுசானாவை நம்ம அனிமே அண்ட் மாங்கா ரெண்டுத்துலையும் பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, சிஷி உச்சாவோட சுசானா பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி அனிமே அண்ட் மாங்கா ரெண்டுத்துலையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ சிஷி உச்சா பற்றி அதிகமான டீடைல்ஸ் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க.